ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம டியூமர் சப்ரஸர் ஜீன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஜீன்னா என்னென்னு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். ஜீன் அப்படின்னா இதுதான் வந்து செல்லு. இந்த செல்லுக்குள்ளே தான் வந்து டிஎன்ஏ இருக்கும். இந்த டிஎன்ஏவோட ஒரு செக்மெண்ட் ஆஃப் பார்ட்டு தான் வந்து ஜீன்னு சொல்லுவோம். இந்த ஜீன் வந்து என்ன பண்ணுன்னா, ஜீன் இன் கோட்ஸ் வந்து ஒரு ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். இந்த ப்ரோட்டீன் தான் வந்து இதுதான் வந்து டியூமர் சப்ரஸர் ஜீன். அதாவது இந்த ஜீன் வந்து டியூமரை வந்து சப்ரஸ் பண்ணி வைக்கிது. எப்படின்னா இதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரோட்டீன் போய் லாக் அண்ட் கீ மெக்கானிசம் மாதிரி தான் நமக்கு வந்து ஆக்ட் ஆகும். அதாவது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து க்ரோத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணும். கண்ட்ரோல் த க்ரோத் வந்து எப்போ செல்லு வளரணும், எப்போ வளரக்கூடாதுன்றது வந்து இதான் டிட்டர்மைன் பண்ணுது இந்த ஜீன் தான். அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, டியூமர் கட்டி வராமல் வந்து நமக்கு வந்து டியூமர் கட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து பினைன் அப்படின்னு சொல்லுவாங்க. பினைன் அப்படின்னா அது வந்து சும்மா ஜஸ்ட்டு கட்டியாக தான் இருக்கும். அதே வந்து மேலிக்னன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து தீவிரமாக இருக்கும். இது வந்து என்ன ப்ராசஸ் இன்டியூஸ் பண்ணுன்னா, மெட்டாஸ்டாட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இன்டியூஸ் பண்ணும். மெட்டாஸ்டாட்டிசிஸ் அப்படின்னா ஒரு ப்ராசஸ் இல்லை, அது என்ன ப்ராசஸ் அப்படின்னா, ப்ராசஸ் ஆஃப் அது வந்து அந்த இடத்துலேருந்து கேன்சர் வந்து உருவாகி போகும். இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து லங்ஸில் வந்து கேன்சர் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லங்ஸில் வந்து ஒரு கேன்சர் வருது வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டி. இப்போ இங்கே இருக்க கேன்சர் டியூமர் வந்து பிளட் ஸ்ட்ரீம் இருக்குது, அதாவது ரத்தம் வழியாக ஓடி இப்போ வந்து எங்கே வருதுன்னா கிட்னியில் வருது. கிட்னியில் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. இப்படி நடக்கிற இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வந்து இது வந்து ஒரு 3 விதமான டைப்ஸ் இருக்கா. என்னென்ன டைப்ஸ் அப்படின்னா, இது வந்து கேட் கீப்பர் ஜீன்ஸு, கேர்டேக்கர், கேட் கீப்பர் அண்ட் லேண்ட்ஸ்கேப்பர். இது 3 வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் ஜீன்ஸு. இது என்னென்ன வேலை பார்க்குது அப்படின்னா, கேட் கீப்பர் ஜீன் வந்து பார்த்திங்கன்னா, அந்த டிஎன்ஏ வந்து டேமேஜ் ஆனிச்சுன்னா ரிப்பேர் பண்ணும். டிஎன்ஏ டேமேஜை வந்து இது வந்து கேர்டேக்கர் ஜீன்ஸுக்கு நான் சொன்னது. இப்போ கேட் கீப்பருக்கு சொல்கிறேன். கேட் கீப்பர் ஜீன்ஸ் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு செல்ஸ் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு செல்லு வந்து அப்பாப்டோசிஸ், அதாவது ப்ரோக்ராம்டு செல் டெத்துக்கு வந்து போகணும். அப்படி போயிடும். அப்படி போகாமல் வந்து அந்த செல்லை வந்து பாடிக்குள்ளே வச்சுக்காது. இந்த ஜீன்ஸ் வந்து அதை வெளில அனுப்பிச்சிடும். இன்ஹிபிட் த ப்ராலிஃபரேஷன், ப்ரொமோட் த டெத் ஆஃப் செல்ஸ் வித் டேமேஜ்டு டிஎன்ஏ இருந்தால் அது உடனே வெளில அனுப்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் அன்கண்ட்ரோல்டு செல் ப்ராலிஃபரேஷன் பண்ணாத அப்நார்மல் செல்ஸாக வந்து வளர்கிறத வந்து இது இந்த லேண்ட்ஸ்கேப்பர் ஜீன்ஸ் வந்து இதோட வேலை அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து என்விரான்மெண்ட், அதாவது செல்லை சுற்றி இருக்கிற அந்த என்விரான்மெண்ட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல்